moral stories. இந்த சடலத்துக்கு முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கானே, அவனோட பேருதான் ராஜா. பயிர்கள் சேதமாயிடுச்சுன்னு கணவன் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பையன்தான் ராஜா. இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னு தெரியாதுல்ல? ரங்கராஜபுரம் அப்படிங்கிற அழகான கிராமத்துல ராமையா ஜானகி அம்மா தம்பதிகள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரே ஒரு பையனான ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். அப்பாவும் அம்மாவும் போனதுக்கு அப்புறமும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஜமீன்தார் கிட்ட வாங்கின எல்லா கடனையும் திருப்பி கொடுத்தான். ஒரு நாள் ராஜா வீட்ல ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது ஜமீன்தார் நரேந்திர பூபதி அவரோட வேலைக்காரனோட வந்தாரு. டே தம்பி, இங்க பாருடா, உன்னை பாக்குறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு கண்ணை திறந்து பாரு. இப்படி தூங்கிக்கிட்டு இருந்த ராஜாவை எழுப்பி விட்டான் அந்த வேலைக்காரன். கண்ணு முழிச்சு பார்த்த ராஜா ஜமீன்தார பார்த்து, அட ஜமீன்தார் ஐயா, நீங்களா? வாங்க வாங்க. இந்த சின்ன வீட்ல உங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு கூட எனக்கு எதுவும் தெரியலங்க. சரிப்பா தம்பி, அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல, விடு. சரி, இன்னைக்கு என்ன வேலை? இப்படி ரொம்ப சாதாரணமா கேட்டாரு. நான் எங்கங்க ஐயா போக போறேன்? எங்க காட்டுல 2 மாமரங்கள் இருக்கு, அதுல கொஞ்சம் மாம்பழங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு சந்தையில போய் விக்கலான்னு இருக்கேன். அந்த மாம்பழங்கள் எல்லாம் வித்து ஐயா கிட்ட வாங்கின கடனை நீ அடைச்சிருவ, அப்படிதானடா? அப்படி கேட்கவும் ராஜா ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டான். ஐயா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. கடனை திருப்பி கொடுக்கறதா? உங்க கடன் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல. தம்பி, உனக்கு பணத்தை பத்திலாம் எதுவும் பெருசா தெரியலப்பா. எப்பவும் தப்பான கணக்கை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா ராமையா இருக்காருல்ல, அவரு என்கிட்ட 50 ரூபாய் கடனா வாங்கி இருந்தாரு. அது உனக்கு தெரியும்ல? அப்படி சாதாரணமா கேட்டாரு. எங்க அப்பா வாங்கின கடனை தான் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேனே ஜமீன்தார் ஐயா. அட தம்பி, உங்க அப்பா வாங்கின 50 ரூபாய் வட்டி மேல வட்டியாயி 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அதை நீ எப்ப திருப்பி கொடுக்க போற? நீங்க திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படிங்க? என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் எங்க இருக்கு? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? செத்து போன உங்க அப்பங்கிட்ட போய் கேளு. கடனை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு மண்டைய போட்டானா இப்படிதான் ஆகும். கடன் கேட்க வரும்போது மட்டும் நல்ல இனிக்க பேச தெரியுது. இந்த அன்னாடங்காட்சிங்களோட இதான்பா பெரிய தொல்லை. ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நான் ஒரு ஏழை. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோ பணம் நான் எங்க இருந்துங்க கொண்டு வருவேன்? ஏவா தம்பி, உன் தரித்திரம் பிடிச்ச கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? சரி, என்னால யாராவது கஷ்டப்பட்டா எனக்கு அது தாங்க முடியாது. ஓட்டோ, நீ பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. இப்படி சொன்னதும் ஒரு நிமிஷம் ராஜா நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஐயா, நீங்க மகாத்மா, மனுஷ உருவுல இருக்கிற தெய்வம். என்னோட கடனை மன்னிச்சு என் மேல கருணை காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். இப்படி சொல்லிட்டு கைகளை கூப்பி கெஞ்சுனா. நானா? உன் கடனை நான் மன்னிச்சுட்டேன்னு நான் எப்பவாவது சொன்னனா? நீ பணம் கொடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இந்த கடனுக்கு ஈடா இந்த வீட்டை நான் இப்போ எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். இப்படி சொல்லவும் ராஜாவோட தலையே சுத்திருச்சு. ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க? என்கிட்ட இருக்கிறது இந்த ஒண்ணு மட்டும்தான். இந்த வீடும் இல்லைன்னா நான் ரோட்ல தான் நிக்கணும். இது அநியாயம் ஐயா. என்னோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்குறீங்க ஐயா. இப்பவே பத்திரத்துல அவனோட கைரேகையெல்லாம் வாங்குடா. இப்படி தனக்கு கீழே வேலை பார்க்கற வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டாரு நரேந்திர பூபதி. வேலைக்காரனும் அந்த வேலைய உடனே ஆரம்பிச்சான். வைடா, வையே, வையின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வைக்க மாட்டேங்க, வைக்க மாட்டேன். நீ வாங்கின கடனுக்கு சேர்ந்த வட்டிக்கு இந்த வீடு சரியா போச்சு. நாளைக்கு காலையில வந்து இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். ஐயா ஐயா, ஏழைங்களோட வயிற்றுல கொட்டிக்காதீங்க ஐயா. நான் செத்து போயிருவேன் ஐயா. அப்புறம் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இப்படி சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போயிடுறான். நரேந்திர பூபதி பண்றது அநியாயம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவரை எதுக்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. வீட்டை இழந்த ராஜா கோயில்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள திருடர்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. கஜத்திருடன் மல்லையாவோட பார்வை ரங்கராஜபுரத்துல விழுந்துச்சு. தினமும் ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கோவில்ல ராஜா விழிச்சிட்டு இருந்த போது ஜமீன்தாரோட ஊர் பெரியவர்களும் அங்க வந்தாங்க. என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னு ராஜா ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். எல்லாரோட வீட்லயும் திருடிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருக்கியா? இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ஆவேசமா கேட்டாங்க. ராஜாவுக்கு அடி மேல அடியா விழுந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க?
எனக்கு எதுவுமே புரியலைங்க. நிறுத்துடா டேய், உன்னோட நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. திருடின நகை பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லிடு. ஐயா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு துளி கூட புரியலைங்க ஐயா. தயவு செஞ்சு என் மேல வீண் பழி போடாதீங்க. அப்படி கெஞ்சி கேட்டான். ஆனா யாருமே காதுல வாங்கல. உன்னை தவிர யாரும் இந்த வேலைய பார்க்க மாட்டாங்கடா. இப்படி ஜமீன்தார் சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை அடி அடின்னு அடிச்சு அந்த ஊரை விட்டே துரத்திடுறாங்க. ராஜாவும் வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு வெளியேறி அப்படியே காட்டுக்கு போயிடுறான். நடந்து நடந்து என்னோட காலெல்லாம் வலிக்குது. ராத்திரியும் ஆயிடுச்சு. ஊருக்கு ரொம்ப ரொம்ப தொலைவுல இருக்கிற காட்டு பக்கத்துக்கு வந்துட்டேன். இதே என்னோட அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அம்மா, அப்பா, ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? மரத்தடியில என்னோட வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. உடல் தளர்ந்து போயிடுச்சு. பசியால வாடி செத்து போகிற ஒரு நிலைமையில இருக்கேன். அப்படி அக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு ஒரு மரத்து மேல உட்கார்ந்தான். அப்போ ராஜாக்கு பக்கத்துல ஒரு மாம்பழம் வந்து விழுந்துச்சு. மாம்பழம்? இது எங்க இருந்து வந்துச்சு? இங்க சுத்து பக்கத்துல மாமரங்கள் எதுவுமே தெரியலையே. அப்படி சுத்து பக்கம் எல்லாம் பார்த்தான். எதிர்ல கஜத்திருடன் மல்லையா நின்னுட்டு இருந்தான். ராஜாவுக்கு அவனை யாருன்னு எதுவும் தெரியல. இந்த மாம்பழம் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் தான் கொடுத்தேன். திருப்தியா சாப்பிடு தம்பி. சாப்பிட்டு நல்ல ஓய்வெடு. நீங்க நீங்க அப்படி ரொம்ப அப்பாவித்தனமா கேட்டா ராஜா. இந்த சிருஷ்டியில விடை தெரியாத ரகசியங்கள் பலதும் இருக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாமே இருளதான் இருக்கு. அந்த இருளுக்குள்ளதான் கஜத்திருடன் மல்லன்னாவும் இருக்கான். நான் தான் அந்த மல்லன்னா. அப்படி சொல்லவும் ஒரு நிமிஷம் ராஜா பயத்துல நடுநடுங்கி போயிட்டான். பயப்படாத, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உன்ன மாதிரி இளகுன மனம் உள்ளவங்களுக்கு நான் எப்பவுமே உதவி செய்வேன். நான் திருடுறது ஏழைங்களோட வயித்துல அடிக்கிற பணக்காரங்களை மட்டும்தான். எனக்குன்னு நீதி நேர்மைன்னு தனியா இருக்கு. பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். இப்படி சொல்லவும் அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டான். உனக்கு பணம் தங்கம் எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்கறேன். நீ சிவராமபுரம் போகணும். அங்க அந்த ஊர்ல ஏழைங்களோட வயித்துல அடிச்சு பொழப்பு நடத்துறவங்கள பத்தி தகவல் எனக்கு நீ தரணும். உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கலாம். இப்படி சொன்னான். அந்த விஷயத்துக்கு ராஜாவும் ஒத்துக்கிட்டான். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு எதுவும் புரியலங்க. இது மூலமா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு வேணுங்கிற பணத்தை எடுத்துட்டு ரங்கராஜபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவராமபுரத்துக்கு போனான். அதுக்கப்புறம் ராஜாவோட வாழ்க்கையே முழுசும் மாறி போயிடுச்சு. அந்த ஊர்ல ஒரு பழைய குடிசைய வாங்கி அத பெரிய பவனம் மாதிரி மாத்துனான். மீதம் இருக்கிற பணத்தை கொண்டு வியாபாரம் ஆரம்பிச்சான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அதே போல மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிற பணக்காரங்களோட விவரங்களை மல்லன்னாவுக்கு ரகசியமா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான். இந்த விஷயம் சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் பரவுச்சு. ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? நம்ம வீட்டை பிடுங்கிட்டு அனுப்புனமே அந்த பையன் ராஜா, அவன் நம்ம பண்ணையாரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. என்னது? பண்ணையாரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அவ்வளோ பணக்காரரோட பொண்ண கல்யாணம் பண்ணானா? இப்படி சொல்லும்போது அவரோட மனைவியும் பக்கத்துல தான் இருந்தா. இதுல என்ன இருக்கு? எங்க அப்பா கூட பெரிய பணக்காரர் தான். கல்யாணத்தோட உங்களுக்கு சீதனமாவே எவ்வளவு கொடுத்தாரு, அதெல்லாம் மறந்து போச்சா? சுசீலா, உங்க அப்பாவை பத்தி இப்ப என்னத்துக்கு? இப்ப நான் யோசிக்கிறது அந்த ராஜாவை பத்தி தான். அவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருப்பான்? இந்த விஷயத்த பத்தி தாங்க ஊருக்குள்ளேயும் எல்லாரும் கிசுகிசுக்கிறாங்க. ஒரே ராத்திரியில அவன் எப்படி ஆகாசத்தையும் பூமியையும் இப்படி புரட்டி போட்டான்னு. சாதாரண பிச்சைக்காரன் ஒரு பங்களா கட்டி இருக்கானா? என்ன நடந்திருக்கும்னு எதுவுமே பிடிபட மாட்டேங்குதே. ஏங்க, இதுல இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வேலைக்காரனை அவன் வீட்டு முன்னாடி காவலா போடுங்க. ஏதாவது விஷயம் நமக்கு தெரிய வரும். உடனடியா வேலைக்காரன் சிவராமபுரம் போய் ராஜா மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். ஆனா அந்த வேலைக்காரனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ராஜா மட்டும் தன்னோட மனைவிக்கு தெரியாம ரகசியமா தகவல்களை மல்லன்னாவுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தான். ஊர்ல மட்டும் திருடர்களோட தொல்லை அதிகமா இருந்துச்சு. யார பார்த்தாலும் திருடர்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் ராஜாவை சந்தேகப்படல. ஏன்னா ராஜா இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்ல, அதனால மக்கள் சந்தேகம் அவன் மேல இல்ல.
மல்லனா, பக்கத்துல ரங்கராஜபுரத்துல நரேந்திர பூபதின்னு ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அவன் பண்ற அக்கிரமங்களை பத்தி எனக்கும் தெரியும். நிறைய ஏழை மக்கள் அவனோட கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணம் இருக்கிற திமிர்ல அவன் ஆட்டமா ஆடுறான். அந்த பணம்லாம் இன்னைக்கு ராத்திரியோட காணாம போயிடும். இப்படி சொன்னா மல்லண்ணா. அன்னைக்கு ராத்திரியே நரேந்திர பூபதியோட வீட்ல போய் இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டான். நரேந்திர பூபதி தலையில துண்டு போட்டுட்டாரு. என்ன பண்றதுன்னு அவருக்கு எதுவுமே புரியல. பகை ரொம்ப அதிகமாச்சு. நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜா வீட்ல ராஜாக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்த அவனோட மனைவி இப்படி கேட்டா, ஏங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவி தானே? எல்லா மனைவிகளுக்கும் அவங்க கணவன்களை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும் தானே? அட, என்ன கேட்கணுமோ அதை நேரடியா கேளு. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கேக்குற? அப்படி சாப்பிட்டுக்கிட்டே கேட்டான் ராஜா. அது என்னன்னாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய புதையல் கிடைச்சுதான், அதான் நீங்க பிச்சைக்காரனா இருந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்களாம். இதெல்லாம் உண்மைதானா? அட, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத பேச்சு. புதையலும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அந்த பேச்செல்லாம் நீ நம்பாத. வா, வந்து பரிமாறு. ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. அட வாமா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. இல்லங்க, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் வாழ்க்கை முழுக்க உங்க கூட வரப்போறவல்ல, என்கிட்ட உண்மைய சொல்லக்கூடாதா? கௌசல்யா, சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு நீங்க சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். சரிடி, இப்போ உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சரி கேளு. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற சித்திரக்கூட காட்டுல கஜ திருடன் மல்லண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஆரம்பத்திலிருந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னா. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரன் ஒட்டு கேட்டுட்டு நின்னுட்டு நேர ஜமீன்தார் கிட்ட ஓடி வந்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டான். இப்ப நரேந்திர பூபதிக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அந்த திருடர்கள் சேர்த்து வச்சிருக்கிற புதையல் எல்லாத்தையும் எடுத்துடணும்னு நினைச்சாரு. உடனே தன்னோட வேலைக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த திருடர்கள் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்த குகைக்குள்ள போயிட்டாங்க. 2 பேருமே உள்ள போனாங்க. அங்க இருந்த மல்லண்ணா அந்த குகையோட கதவை மூடிட்டான். இந்த பிரபஞ்சத்துல சரியாகாத வியாதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பேரு பேராசை. அதுக்கு மருந்தே கிடையாது. இப்படி சொல்லிட்டு மல்லண்ணா அவங்க 2 பேரையும் கொன்னுட்டான். ஆனா ஊர்ல திருட்டுக்கள் அதிகமா தான் இருந்துச்சு. ராஜா அவனோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படியே நிறைய ஏழைகளுக்கு உதவியும் செஞ்சிட்டு இருந்தான். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறதுக்கு ஜமீன்தார் கதை ஒரு பெரிய உதாரணம். அதோ அங்க தெரியுது பாருங்க, அந்த ஊரோட பேரு ராமாபுரம். அந்த ஊர்ல நிறைய பேரு பலவிதமான தொழில்களை செஞ்சு ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல சோமையான்னு ஒரு வசதியான விவசாயி இருந்தாரு. அவருக்கு தன்னோட சொந்தங்கள்னா ரொம்ப ரொம்ப பிரியம், இஷ்டம். நம்ம மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, இப்பவே நீங்க கிளம்பணுமா? இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாமே. இப்படி அவரோட சொந்தக்காரங்க யாராவது அவரோட வீட்டுக்கு வந்தா ரொம்ப பூரிப்படைவாரு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா சோமையாதான் அவங்கள விட அதிகமா வருத்தப்படுவாரு. தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட கஷ்டம் தீரணும்னு ஆதரவா நிப்பாரு. இத அவரோட நண்பரான ரங்கநாதம் கவனிச்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் ரங்கநாதம் சோமையாவை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனாரு. கொஞ்ச நேரம் 2 நண்பர்களும் சும்மா பேசிட்டு இருந்தாங்க. ரங்கநாதம் இந்த விஷயத்த சோமையா கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு கலங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அத கவனிச்சுட்டு, என்னடா ரங்கநாதம், மனசுக்குள்ளேயே எதையோ யோசிச்சுட்டு இருக்க போல, என்ன ஆச்சு? என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்டா. என்ன பத்தியா? எனக்கு என்னடா, நான் நல்லா தானடா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் அப்பாவித்தனமாவும் கேட்டாரு. இத கேட்டு ரங்கநாதமும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ நீ நல்லா தாண்டா இருக்க, அது எனக்கு கூட தெரியுது. ஆனா நீ உன்னோட சொந்தக்காரங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்புற. அப்படி மனசுல உள்ளத சொன்னாரு. வெள்ளம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஈயும் வெள்ளத்தை சுத்தி முச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷங்க நம்மள ஈய விட கேவலமா தான் பாப்பாங்க. சொந்தங்களுக்கு உதவி பண்றது தப்பாடா? சொந்தங்களுக்கு உதவி பண்றது தப்பு கிடையாதுடா. ஆனா நம்ம சக்தியை மீறி உதவி பண்றதுதான் தப்புடா. அப்படி மனசுல பட்டத உள்ளது உள்ளபடி வெளிப்படையா பேசினாரு ரங்கநாதம். எனக்கு எதுவும் ஆகாதுடா. அப்படியே எனக்கு ஏதாவது ஆனா கூட எனக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க.
நீ ஏன்டா கவலைப்படுற? இப்படி ரங்கநாதன் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. இப்போ ரங்கநாதன் கூட பண்றதுக்கு எதுவும் இல்லாம மௌனமாயிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயல் வரப்பு மேல சோமையா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ சோமையாவோட தூரத்து சொந்தமான ராகவையா வரப்பு மேல நின்னு பூச்சி மருந்து குடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இத கவனிச்ச சோமையா பதறி போய் ஓடி போய் அந்த பூச்சி மருந்து டப்பாவை தட்டி விட்டாரு. என்ன எதுக்கு காப்பாத்துன சோமையா? என்ன சாக விடு, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. அப்படி கண்ணெல்லாம் கண்ணீரோட ரொம்ப பரிதாபமா சொன்னாரு. என்ன இது ராகவண்ணா, அப்படி உங்களுக்கு வந்த கஷ்டம் தான் என்ன, என்கிட்ட சொல்லுங்க. அப்படி அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப பாசத்தோட கேட்டாரு சோமையா. ராகையாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கவே தனக்கு இருந்த கஷ்டத்தை சோமையா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. ஊர் முழுக்க கடன் ஆயிடுச்சுப்பா, நான் உயிரோட இருக்கிறதே வீண் எனக்கு தோணுது சோமையா. அப்படி தன்னோட கஷ்டத்தை பகிர்ந்துகிட்டாரு. இந்த வருஷம் விளைச்சல் பணத்துல எல்லா கடனையும் அடைச்சிடலான்னு நம்பி இருந்தேன். ஆனா இந்த வருஷம் கூட பெரிய நஷ்டம் வரும் போல இருக்கு. இப்படி சொல்லவும் சோமையாவுக்கு மொத்த விஷயமும் என்னன்னு புரிஞ்சிருச்சு. என்னன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு செத்து போவாங்களா? நாங்கெல்லாம் இல்லாம போயிட்டோமா? அப்படி கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற விதமா பேசினாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லப்பா, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு. உனக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு? எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லண்ணா, மனுஷனோட உயிரை விட பணமா பெருசு. நீங்க இத பத்திலாம் இனி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அன்னையிலிருந்து ராகவையாவோட பிரச்சனை இப்போ சோமையாவோட பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன செய்யலாம் அப்படின்னு அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்படி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனடியா அவரோட நிலப்பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வட்டிக்காரரான கிருஷ்ணதாஸ் வீட்டுக்கு போனாரு. என்னையா சோமையா, ஆளே பார்க்க முடியாம போயிட்ட, சுத்தமா கண்ணுல படவே மாட்டேங்கிற. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசலம் விசாரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் விவசாயத்தை பத்தி கூட பேசிட்டு இருந்தாங்க. நீ நேரத்தை சும்மா வீணடிக்கிறவன் இல்லையே, ஏதாவது வேலை இருந்தாலொழிய இந்த பக்கம் வரமாட்டியே. என்ன விஷயம்? என்கிட்ட ஏதாவது வேலையாகணுமா? சோமையாவை பத்தி தெரியுங்கிறதுனால அவர் இப்படி கேட்டாரு. சோமையாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி கையில கொண்டு வந்த பத்திரத்தை கொடுத்தாரு. இந்த பத்திரங்களை அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 50,000 ரூபாய் எனக்கு கடனா கொடுங்க, 6 மாசத்துல எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி பணிவோட கேட்டாரு. இங்க பாரு சோமையா, உங்க அப்பா காலத்துல இருந்தே எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா தெரியும். அந்த உரிமையில நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? ஐயோ, இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் எதுக்குங்க? சொல்லுங்க. உன்கிட்டயே இல்லாதப்போ அடுத்தவங்கள பத்தி இவ்வளவு யோசனை பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணணும்னு அவசியமா என்ன? அப்படி கேட்டாரு. இதுக்கு சோமையா என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம அப்படியே மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. இத நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் சோமையா. தகுதி இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது முதலுக்கே மோசமா முடிஞ்சிரும். அப்புறம் அது உன்னோட இஷ்டம். இப்படி சொல்லிட்டு சோமையாவோட வார்த்தைகளை நம்பி அந்த பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. சோமையா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ராகவையா கிட்ட கொடுத்தாரு. இப்படி நடந்ததுக்கு அப்புறமா சோமையாவோட பலவீனம் என்ன அப்படிங்கறது எல்லா உறவினர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நிறைய பேரு சோமையாவை அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. கஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சோமையா கிட்ட போய் முதல்ல கண்ணீர் வடிச்சாங்க. இந்த விஷயத்த ஒரு பக்கம் ரங்கநாதமும் இன்னொரு பக்கம் வட்டிக்காரரான கிருஷ்ணதாசும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. எல்லா நாட்களும் நம்ம வாழ்க்கையில சமதளத்துல நடக்கிற மாதிரியே இருக்காது இல்லையா? சில சமயங்கள்ல முள்பாதையில நடக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வரலாம். அந்த மாதிரி ஒரு முள்பாதை நம்ம சோமையா வாழ்க்கையிலயும் வந்துச்சு. அவருக்கு ஏதோ ஆரோக்கிய பிரச்சனை வந்துருச்சு. விவசாயமோ இல்ல மத்த வேலைகளோ செய்ய முடியாத நிலைமையில தான் அவர் இருந்தாரு. பாரு சோமையா, உன்னோட உடம்பு கொஞ்சம் அசைஞ்சாலும் இந்த வியாதி உடம்பு முழுக்க பரவும். அதனால நீ அதிக அளவுல ஓய்வு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மூலிகைகள் எல்லாம் இமயமலையிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் செலவு அதிகமா எடுக்கிற வேலைதான். எந்த சமயம் எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால கொஞ்சம் பணத்தை நீ உனக்காக நீ உன்கிட்ட வச்சுக்கோ. நான் சொல்றது புரிஞ்சுதுல்ல? அப்படி வைத்தியர் உள்ளது உள்ளபடி தெளிவா சோமையாவுக்கு எடுத்து சொன்னாரு. எனக்கு என்ன கவலை, எனக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் கஷ்டத்துல இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓடோடி வருவாங்க என்ன பார்க்க. அப்படி ரொம்ப நம்பிக்கையோட தனக்கு தானே நினைச்சுக்கிட்டாரு. தனக்கு இப்படி நேர்ந்த விஷயத்த தன்னோட உறவினர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புனாரு. ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்தும் சரியான பதில் வரவே இல்ல. ஒரு புறம் வருமானம் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு.
இன்னொரு புறம் நடக்க முடியாத நிலையில இருந்த சோமையா நரகத்தை பார்த்தாரு. சில நாட்களுக்கு பிறகு சோமையா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னோட உறவினர்களோட வீட்டுக்கு போனாரு. எல்லாரும் அவர்கிட்ட இருந்த நோயை தான் பார்த்தாங்களே தவிர அவர் பண்ணின உதவியை யாருமே பார்க்கல. ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு சோமையா ராகவையாவோட வீட்டுக்கு போனாரு. என்ன சோமையா இப்படி வந்துட்ட? வீட்ல சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நீ இப்படி வியாதியோட இங்க வரலாமா? அப்படி கொஞ்சம் கூட தாட்சண்யமே இல்லாம சொன்னாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதுமே சோமையா பாதி செத்து போயிட்டாரு. சரி, வந்ததுதான் வந்துட்ட. என்ன விஷயமோ சொல்லு. அண்ணா, என் நிலைமை உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு. நீங்க என்கிட்ட வாங்கின பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடுத்தா இந்த சமயத்துல எனக்கு அது கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அப்படி தயங்கிக்கிட்டே மெதுவா கேட்டாரு சோமையா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராகவையா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி ஆயிட்டாரு. இப்ப உடனே பணம் வேணும்னு கேட்டா எங்க இருந்து கொண்டு வர முடியும் சோமையா? என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, இப்போதைக்கு தர முடியாது. அது என்னன்னா இவ்ளோ நிர்தாட்சண்யமா பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க சாக இருந்தப்போ நான் தானேன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். நான் கேட்டேன் எனக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி. அன்னைக்கே ஒருவேளை நான் செத்திருந்தா அன்னைக்கே நீயும் என் கூட செத்து போயிருப்பியா? அப்படி இரக்கமே இல்லாம சொல்லிட்டு சோமையா முகத்து மேலேயே கதவை சாத்தினாரு. சோமையா ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. வீட்ல ரங்கநாதன் நின்னுட்டு இருந்தாரு. ரங்கநாதனை பார்த்ததும் சோமையாவுக்கு ஒரு பெரிய யானையோட பலம் வந்த மாதிரி இருந்தது. டேய், உனக்கு அறிவு இருக்காடா? உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்படிதான் ஊரெல்லாம் சுத்துவியா? வா, வந்து கொஞ்சம் ஓய்வெடு. அப்படி பாசத்தோட கண்டிச்சாரு. அவரை உட்கார வச்சு 10 நாட்கள் தன்னோட வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சோமையாவுக்கு சேவைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. சோமையா கிட்ட பணம் இல்லங்கறத கவனிச்சு ரங்கநாதனே மருத்துவ செலவுகள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாரு. ரங்கநாதன் செய்த சேவைகளால 2 வாரங்களுக்கு அப்புறம் சோமையா மீண்டு வந்தாரு. ரங்கநாதம், அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளை நான் சரியா கவனிக்கலப்பா. பேராசை பிடிச்ச சொந்தக்காரங்களை சுத்தி வச்சுக்கிட்டு ஏமாந்து போயிட்டேன். இப்போ எனக்கு சரியான புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, நீ பண்ணின உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன்டா அப்படின்னு மனசார நன்றி தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் பேராசை கொண்ட உறவினர்களை தூரமா வச்சுட்டு யாருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சோமையா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு செஞ்சாரு. ரங்கநாதன் மட்டும் சோமையா கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம தன்னோட வேலைய அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருந்தாரு. ஒருவேளை உண்மையான நட்புனா இதுதானோ என்னவோ.